வணக்கம் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். ஹீரோ தரப்புலேருந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆல்ரவுண்டர் பைக்காக இறக்கப்பட்ட ஒரு வெஹிக்கிள் தான் நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 164V. அந்த ஒரு வெஹிக்கிளில் ஹீரோ நிறைய விஷயங்களை சூப்பராக கொடுத்து அந்த ஒரு செக்மெண்ட்லேயே ஒரு சில பெஸ்ட்டான விஷயங்களையும் கொடுத்து இறக்குனாங்க. பட் ஆனால் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அந்த ஒரு வெஹிக்கிளோட சேல்ஸ்ன்றது அந்த அளவுக்கு பெட்டராக இல்லை. சொல்லப்போனால் இது ஒரு அண்டர் ரேட்டடான ஒரு வெஹிக்கிளாக ஆகிப்போச்சு. சொல்லப்போனால் இந்த ஒரு செக்மெண்ட்டில் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் நல்ல விதமான நிறைய விஷயங்கள் இந்த வண்டி கெயின் பண்ணி இறங்கினாலும் அந்த அளவுக்கான இந்த வண்டிக்கான சேல்ஸ்ன்றது அந்த அளவுக்கு என்ஹான்ஸ் ஆகலை. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு காரணம் பார்த்தா இந்த ஒரு 160cc செக்மெண்ட்ன்றது நம்ம இந்தியன் மார்க்கெட் பொறுத்த அளவுக்கு ரொம்ப ஒரு டிராஃபிக்கான ஒரு செக்மெண்ட். இந்த செக்மெண்ட்டில் தான் உங்களுக்கு ஏகப்பட்ட பெஸ்ட் இன் செக்மெண்ட் காம்படிட்டர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது எல்லாமே ஹீரோவும் சும்மா இல்லாமல் அவங்களுடைய பைக்குக்கு அவங்களே காம்படிஷன் கொடுக்குறேன் பாருன்ற மாதிரி அவங்களுடைய ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 160Rக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் 125Rனு ஒரு ஆல்ரெடி அவங்களுக்குள்ளேயே ஒரு காம்படிட்டர் வச்சுருக்காங்க. இதிலிருந்து அடிக்கிறதே தாங்க முடியல, இல்லை உள்ளேருந்து வேற ஒரு அடியா என்ன பண்ணுறது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 160Rோட சேல்ஸை வந்து கொஞ்சம் கம்மியாகிக்கிட்டுச்சுன்னே சொல்லலாம். பட் ஸ்டில் நவ் இது இந்த ஒரு செக்மெண்ட்டில் இன்னுமே ஒரு பெஸ்ட்டான ஒரு பைக்காக இருந்துகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட இந்த வெஹிக்கிளுக்கு இப்போ ரீசெண்டான ஒரு 2024 அப்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட்டில் என்னென்ன விஷயங்கள் புதுசாக வந்திருக்கு, என்ன விஷயங்களை புதுசாக என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். மெடிச்சின் ஒரு வெஹிக்கிள் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி தட்டி விட்டிங்கன்னா இது மாதிரி சூப்பர் இன்ஃபர்மேட்டிவான ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு தெரிய வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் டிசைன் வைஸ் உங்களுக்கு இன்னும் அந்த இருந்த அந்த ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 164விக்கும் இப்போ புதுசாக வந்திருக்கு ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 164விக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தா ஓரளவு டிசைன் ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. அப்படியே இருந்த அதே ஒரு டிசைன் ஸ்ட்ரக்சர் தான் இப்போ வரைக்கும் வருது. பட்னா இப்போ புதுசாக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கலர் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. அது வந்து கெவிலியான் ப்ரௌன் சொல்கிறாங்க. கெவிலார் ப்ரௌன். இந்த ஒரு ப்ரௌன்ன்றது லைட்டாக அந்த ஒரு காப்பர் கலர்லேயே கொஞ்சம் கோல்டு ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த ஒரு வெஹிக்கிள். அது வந்து பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. இந்த ஒரு புது கலர் ஸ்கீம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல படிங்க. கலர் ஸ்கீம் புதுசாக கொடுத்துருக்காங்க டிசைன் வைஸ். மற்றபடி டிசைனோட ஸ்ட்ரக்சரில் எந்த வித சேஞ்சஸ் இல்லை. அது இல்லாமல் டிசைனில் இன்னொரு ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் என்னன்னு பார்த்தோம்னா அந்த வண்டியோட சீட்டிங்கில் ஆமாங்க. இருந்த வெஹிக்கிளில் நம்மளுக்கு ஒரு ஸ்பிளிட் சீட் ஆப்ஷன் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. அந்த வண்டியோட சீட்டிங் அதான் அந்த ஒரு ஸ்பிளிட் சீட்டுன்றது உங்களுக்கு ரைடர் கம்ஃபர்ட் நல்லா கொடுத்தாலும் அந்த ஒரு பில்லியன் கம்ஃபர்ட்ன்றதை அந்த அளவுக்கு பெட்டராக பண்ணலை. அது இல்லாமல் பொதுவாகவே இந்த ஒரு 160cc வராங்கன்றப்ப அவங்க ஓரளவுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸும் எதிர்பார்த்து வருவாங்க. ஃபேமிலி அண்ட் ஆஃபீஸ் காலேஜ் இது மாதிரி எல்லா வித யூசேஜுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு வெஹிக்கிளாக இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. அதை மாதிரி நினைக்கிறவங்களுக்கு அந்த ஒரு சீட்டிங்கிறது அந்த அளவுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷன் இல்லை. பட் இப்போ உங்களுக்கு புதுசாக சிங்கிள் பீஸ் சீட் ஆப்ஷனும் வருது. இந்த ஒரு சிங்கிள் பீஸ் சீட் ஆப்ஷன்றது உங்களுக்கு ரைடர் கம்ஃபர்ட்டும் ஓரளவுக்கு நல்லா பெட்டராக கொடுக்குது, பில்லியன் கம்ஃபர்ட்டும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணுது. அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவு சீட்டிங் விஷயத்தில் ரியலி ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ புதுசாக வந்திருக்க ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 164V. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இப்போ இந்த வண்டியில் வந்திருக்க அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தோன்னா வச்சுங்கன்னா இந்த வண்டியோட டுவெல் சேனல் ஏபிஎஸ். ஆமாங்க, இந்த வண்டியோட 2023 மாடலில் வந்து உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுத்துருந்தாங்க. அந்த ஒரு விஷயம்ன்றது அந்த வண்டிக்கு ஒரு ட்ராபேக்காக தான் இருந்துச்சு. ஆமாம், சொல்லப்போனால் அவங்க அப்பே டுவெல் சேனல் கொடுத்துருந்தாங்கன்னா ஈஸியாகவே காம்படிஷன் எல்லாத்தையும் அப்படி கிளைட் த்ரூ பண்ணிட்டு டாப்பில் வந்திருக்கலாம். பட் அப்போ கொடுக்கல, இப்போ எட்டு வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் தான். பட் இதை கொஞ்சம் முன்னாடியே பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குன்ற ஒரு ஃபீல் இருக்குது. பட் ஏதோ ஒன்று இப்போயாவது கொடுத்தாங்களேன்ற ஒரு விஷயத்தோட சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான் பல்லு. அப்படின்றப்ப பிரேக்கிங் விஷயத்தில் இருந்த சிங்கிள் சேனலை இப்போ டுவெல் சேனலில் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான அப்டேட். அதுக்கடுத்து இன்னொரு அப்டேட் என்னன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லையுமே ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆமாம், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, இது வந்து ரியலி ஒரு சூப்பரான விஷயம். இருந்த அந்த ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 164வில வந்து உங்களுக்கு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் அது வந்து ஒரு டைரக்ட் சன்லைட்லேயோ கொஞ்சம் ஹார்ஷ் சன்லைட்லேயோ அந்த அளவுக்கு ஒரு விசிபிலிட்டியே இல்லை. சொல்லப்போனால் ஒரு நல்ல வெயில் அடிக்கிற டைமில் நீங்கள் ஒரு நல்ல ஸ்பீடாக வண்டி ஓட்டு போகிறீங்கிறப்ப நம்ம என்ன ஸ்பீடில் போகிறோன்றதை பார்க்குறதுக்கே அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அந்த ஒரு கிளாரு பிரைட்னஸ் இஷ்யூன்ற மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்க இந்த ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 164வில உங்களுக்கு கொஞ்சம் நல்ல இருந்ததை விட ஒரு பெட்டரான ஒரு பிரைட்னஸ் உள்ள ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரியலி ஒரு சூப்பரான விஷயம். அது இல்லாமல் இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் ஆடராக என்னென்னு பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த ஒரு ட்ராக் டைமர், அதான் அந்த ட்ராக் ரேஸ் டைமர்னு சொல்லுவாங்க. 0 to 60 0 to 100லாம் நீங்கள் தனியாக ஏதோ ஒரு ஃபோனை வச்சோ இல்லை வாட்ச் வச்சோ கால்குலேட் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. அந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயே உங்களுக்கு அதுக்கான செட்டப்பும் கொடுத்துறாங்கன்றப்ப ரியலி ஃபீச்சர் விஷயத்தில் அந்த வெஹிக்கிளுக்கு ஏற்ற ஒரு விஷயங்கள் தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா பொதுவாகவே இந்த ஒரு செக்மெண்ட் அதான் அந்த ஒரு 160cc ஏர் அண்ட் ஆயில் கூல் செக்மெண்ட்டில் 0 to 60 0 to 100 இதுதான் பெஸ்ட் இன் பிக்கப்னு சொன்னாங்க. அப்படின்றப்ப இந்த ஒரு விஷயம் தேவைப்படும் இந்த ஒரு வெஹிக்கிளுக்கு. ஃபீச்சர் விஷயத்துலையும் ரொம்ப ஓவராக டாப் லோட் பண்ணி அந்த வண்டியோட ப்ரைஸிங் ஏற்ற
இல்லாமல் அந்த வண்டிக்கு என்ன விஷயங்கள் தேவைன்றதை மட்டும் பார்த்து அந்த வண்டிக்கான அந்த ஒரு ரிஃபைன்மெண்ட்டை கூட்டியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஓகே, அதுக்கடுத்து இந்த வண்டியோட இன்னொரு அப்டேட், இந்த வண்டியோட ரியர் லைட்டில் என்னப்பா ரியர் லைட்டில் என்ன பெருசாக அப்டேட் கொடுத்துட்டு போகிறாங்க, டிசைன் மாற்றிருப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா அது மட்டும் பண்ணல, இன்னும் ஒரு சூப்பரான ஒரு விஷயமும் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு விஷயம், இந்த வண்டியோட ரியர் லைட் அப்டேட் பற்றி சொல்லலாம். யூஸ்வலாக பண்ணுற மாதிரி டிசைன் உங்களுக்கு பெட்டராக மாற்றிருக்காங்க. இந்த ரியர் லைட் டிசைனை விட இப்போ இருக்கிற ரியர் லைட் டிசைன் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது, பார்க்கறதுக்கு ஒரு நல்ல விஷயம் தான், ஒத்துக்கிறேன். அதுக்கடுத்து இந்த வண்டியோட ரியர் லைட்டில் இன்னொரு ஹைலைட்டரான ஒரு ஃபீச்சராக கொடுக்குற ஒரு விஷயம்னு பார்த்தோன்னா பேனிக் பிரேக்கிங் சிஸ்டம். ஆமாங்க, சப்போஸ் நீங்கள் நல்ல ஒரு ஸ்பீடில் போய்ட்டுறீங்க, சடனாக ஒரு பிரேக் அடிக்கிறீங்கிறப்போ உங்களுக்கு அந்த வண்டியோட ரியர் இண்டிகேட்டர்ஸும் ரியர் லைட்டும், அதான் அந்த டைல் லைட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நார்மலாக அப்படியே பிளிங்க் ஆகாமல் அப்படியே விட்டு 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 பிளிங்க் ஆகும். இது நான் பின்னாடி வரவங்களுக்கு அந்த வண்டியில் வந்து பேனிக் பிரேக் அப்ளை பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் சேஃப் டிஸ்டன்ஸ்லையோ இல்லை அவங்கள விட்டு கொஞ்சம் தள்ளி வளைஞ்சு போகிறது நல்லதுன்றது பின்னாடி வரவங்களுக்கு கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கும். அந்த ஒரு பேனிக் பிரேக் அலாம்ன்றதை அந்த வண்டியோட பின்னாடி ரியர் லைட்லையும் ரியர் இண்டிகேட்டர்ஸ்லையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறது அந்த வண்டியோட சேஃப்டியும் சரி, அந்த வண்டியை ஓட்டுறவங்களுக்கான சேஃப்டியும் சரி, அந்த வண்டி கூட ட்ராவல் பண்ணுறவங்களுக்கான சேஃப்டியும் ரொம்பவே சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணுது. ரியலி இந்த ஒரு விஷயம் நல்ல ஒரு விஷயம்னே சொல்லலாம். ஓரளவு அவ்வளோதான் அப்டேட்டு. இதுக்கு மேலே ரொம்ப ஓவராக அது இதுன்னு கொடுத்து அந்த வண்டியோட ப்ரைஸிங்கை ஓவராக ஏற்றாமல் இப்போ புதுசாக வந்திருக்க அந்த ஒரு புது மாடலோட ப்ரைஸிங் எவ்வளோ எட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தோன்னா 1,39,500 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் கிளைம் பண்ணுறாங்க. இந்த ஒரு ப்ரைஸிங்கிறது ரியலி இந்த ஒரு வெஹிக்கிளுக்கும் அதுலேயும் குறிப்பாக இப்போ கொடுத்துருக்க அந்த நல்ல சேஃப்டி, ஆமாம் இப்போ சொல்லப்போனால் சேஃப்டியை தான் ஹீரோ மெயின் ப்ரையாரிட்டியாக எடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா டுவெல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கடுத்து பேனிக் பிரேக் அலர்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கடுத்து உங்களுக்கு சீட்டிங் மாதிரி விஷயத்தையும் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்கன்றப்போ ஓவராலாக இந்த வெஹிக்கிளை வந்து நல்ல ஒரு ப்ராக்டிகாலிட்டி யூசேஜுக்கு பெட்டராக டியூன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம இங்கே முடிச்சுவோம். இப்போ புதுசாக வந்திருக்க இந்த ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 160 அப்டேட்ஸ் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க தான் கமெண்ட் செக்ஷன்லேயே பண்ணுவீங்க. இப்போதைக்கு தேங்க் ஃபார் வாட்சிங், பை, see you later. அது இல்லாமல் இன்னொரு விஷயம், நிறைய பேர் நிறைய கொஷின்ஸ் கேட்குறீங்க, அது எல்லாத்துக்கும் என்னால் கமெண்ட் செக்ஷன்லேயே ஆன்சர் பண்ண முடியல. அதில் ஒரு சிலது நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், ஒரு ப்ரோ ஒருத்தர் கேட்டிருந்தார், அதை பார்த்தோன்னே எனக்கு என்னடா இது இப்படிலாம் ஒரு அப்டேட் யாராவது சொல்லி வச்சுருக்காங்களான்ற மாதிரி தோணுச்சு. எஃப்ஜியில் 125cc வரப்போதான்னு கேட்டிருக்காரு. எஃப்ஜியில் 125cc இப்போதைக்கு வரதுக்கான சான்சஸே கிடையாது. ஏன்னா வச்சிங்களேன், யமாவோட ஒரு பெஸ்ட் செல்லிங் அண்ட் மோஸ்ட் செல்லிங் வெஹிக்கிள் எதுன்னு சொன்னால் நீங்கள் எதை சொல்லுவீங்க? MT-15 R15 சொல்லுவீங்களா? இல்லை, அதெல்லாம் தப்பு. யமாவோட ஒரு பெஸ்ட் செல்லிங் ஒரு வெஹிக்கிள்னால் அது யமஹா எஃப்ஜி தான் இருக்கிறதுலே யமஹாலே அதிகமாக சேல்ஸ் ஆகக்கூடிய ஒரு வெஹிக்கிள். அந்த ஒரு வெஹிக்கிளுக்கு அவங்களே ஆப் வைக்கிற மாதிரி ஒரு புது 125cc, அதுவும் அதே ஒரு டிசைன் ஸ்ட்ரக்சரில் இறக்குறாங்கன்றப்ப நிச்சயமாக நிறைய பேர் வந்து அந்த ஒரு வெஹிக்கிளை விட்டுட்டு அந்த ஒரு 125cc வெஹிக்கிளை தான் வாங்குறதுக்கு விருப்பப்படும். அப்படின்றப்ப அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு வெஹிக்கிளோட அந்த ஒரு சேல்ஸ்ன்றது கம்மி பண்ணி விட்டுரும். அது இல்லாமல் ஆல்ரெடி நம்ம யமஹா எஃப்ஜி 150 உங்களுக்கு திட்டத்தட்ட ஒரு 125cc பர்ஃபார்மன்ஸ் தான் ஆஃபர் பண்ணுது. அப்போ 125 அவங்க எதை மாதிரி ரேஞ்சில் எடுத்துகிட்டு வர முடியும்? நீங்களே நினச்சி பாருங்கள். 150 ஈடான பவர் கொடுத்துட்டாலும் பிரச்சனை, அதை விட கம்மியான பவர் கொடுத்துட்டாலும் என்னப்பா யமஹால இதை மாதிரி ஒரு 125 இருக்கலாமான்ற மாதிரி ஒரு பிரச்சனை வந்துன்றதுனால இப்போதைக்கு ஒரு 125cc வெஹிக்கிள் எதிர்பார்க்கறதுக்கான அந்த ஒரு சான்சஸ்ன்றது கம்மி தான். சரி, ஓகே, மிச்ச விஷயங்களை நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை, see you later.